தற்போதைய அண்மை செய்தி. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு விரைந்து பதிலளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதன் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தற்போது விசாரணை செய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அவர் படுகொலை செய்யப்பட்டார். சென்னையில் வைத்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு அருகாமையிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இது தமிழகம் முழுவதும் ஒரு பரவலாக ஒரு பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. என்றால் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு சென்னையில் பாதுகாப்பு இல்லையா? அவருடைய வீட்டிற்கு வெளியே வைத்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ சென்னையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கி இருக்கிறதா என்று பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு பட்டியல மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அது மட்டுமல்லாமல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பட்டியல மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு பட்டியலினத்தவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங். ஆகவே அந்த அடிப்படையில் தேசிய எஸ்சிஎஸ்டி கமிஷன் என கூறக்கூடிய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இதில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதில் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுஜன் ஆம்ஸ்ட்ராங் உடைய படுகொலை தொடர்பாக தமிழக அரசிடம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரும் அதே போன்று தமிழக டிஜிபியும் இதற்கு பதிலளிக்க வேண்டும், விரைந்து பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. படுகொலை என்பதால் விரைந்து பதிலளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இதற்கு உள்ளாக வருகிறது. பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இது விசாரணைக்கு எடுத்திருப்பதாகவும், மேலும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரும் அதே போன்று தமிழக டிஜிபியும் விரைவாக, அதாவது வழக்கமாக 15 நாட்கள் என கால அவகாசம் என்பது வழங்கப்படும். ஆனால் ஒரு தலைவர், ஒரு மாநிலத்துடைய தலைவராக இருப்பவரே படுகொலை செய்யப்பட்டதன் காரணமாக விரைந்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழக டிஜிபியும் தமிழக தலைமைச் செயலாளரும் உடனடியாக இதில் பதிலளிக்க வேண்டும் என்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவினை, அந்த நோட்டீஸை நேற்றே அனுப்பியிருக்கிறார்கள். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் குறித்து கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி நித்யானந்தன்.